நில மீட்புக்கான சமூக ஆர்வலர் என தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் தமீம் டாரி அண்மையில் திரிசூலத்தை காலால் மிதித்த சம்பவம் வைரலாகி இந்துக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து நாடு தழுவிய நிலையில் அவருக்கு எதிராக ஏராளமான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அதே சமயம் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் அந்த கோயில் எங்குள்ளது என்ற கேள்வி நீடித்து வந்த நிலையில் அது கெடா லங்காவில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் கோயில் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த இக்கோயில் இருக்கும் நிலம் கெடாவில் மிக பிரபலமான சீன தொழில் அதிபர் புன்சியூவுக்கு சொந்தமானதாகும். அங்கு திரிசூலம் வைப்பதற்கும் வழிபாடு நடத்துவதற்கும் நில உரிமையாளரே ஆலய நிர்வாகத்திற்கு அனுமதி தந்துள்ளார். அப்படி இருக்க தான் தோன்றித்தனமாக தமீம் டாரி இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் நடந்து கொண்டது ஏன்? அவர் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் என சமூக இயக்கவாதியான உமாகாந்தன் கேள்வி எழுப்பினார். உள்ளூர் மக்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்று தாம் பார்வையிட்ட வீடியோவை தமது சமூக ஊடகத்தில் அவர் பதிவேற்றியுள்ளார். நிலைமை இவ்வாறு இருக்க தான் காலால் மிதித்தது இந்துக்களின் புனித சின்னங்களில் ஒன்று என தனக்கு தெரியாது என தமீம் டாரி விளக்கம் கூறியுள்ளார். அது ஏதோ கைவிடப்பட்ட துரும்பு பிடித்த ஒரு இரும்பு கம்பி என்றே தாம் நினைத்திருந்ததாகவும் அதை தூக்கி ஓரமாக போட்டதை தவிர வேறெந்த இழிவான நோக்கமும் தமக்கில்லை என்றும் அவர் கூறிக்கொண்டார். தமீம் ஆக்ரோஷமாக திரிசூலத்தை மிதித்த காட்சிகள் அடங்கிய வீடியோ வைரலாகி வரும் நிலையில் அண்மையில் அல் குர்ஆனை காலால் மிதித்த பல்கலைக்கழக மாணவர் மீது உடனடி நடவடிக்கை எடுத்தது போன்று இவர் மீதும் எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.